வணக்கங்க. அமுதமிகில் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு தேங்காய் சட்னி பார்ப்போங்க. தேங்காய் சட்னியை எப்படி நீங்கள் அரைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிற முறையில் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி தேங்காய் சட்னி வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடிக்கடி நீங்கள் அப்புறம் தேங்காய் சட்னி தான் வைப்பீங்க. என்ன அதில் ஒரே ஒரு பொருள் கூட சேர்க்கப்புறம் அவ்வளோதாங்க. என்னென்னா துருவனை தேங்காய் அரை முடி எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை நொம்ப வைக்காதீங்க, கொலகொலப்பு கொடுக்குங்கிறதுக்காண்டி ரொம்ப சில பேர் சேர்ப்பாங்க, அது நல்லாவே இருக்காது. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. 4 பச்சை மிளகாய். இதோட என்ன நம்ம பெசலாக சேர்க்க போகிறோம்னா ஒரு 5 முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பை வச்சு நீங்கள் அடித்து தேங்காய் சட்னி வச்சு பாருங்கங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நான் அடிக்கடி விலை ஜாஸ்தின்னு நினச்சோம்னாலும் 5 பருப்பு தானேங்க வாங்கி வச்சுக்கிட்டோம்னா தேங்காய் சட்னி வைக்கையிலாம் நான் சேர்ப்பேங்க. இப்போ இதை மிக்சி சாருக்கு மாற்றி நம்ம நல்லா அடிச்சுட்டு வந்துடுவோம். அப்புறம் ஒரு தாளிசம் போட வேண்டியதாங்க. எத்தனை 5 தோசை திங்கிறவங்க ஒரு 7-8 தோசை தின்னுருவாங்கங்க. அப்படி ஒரு ருசி கொடுக்கும் இந்த தேங்காய் சட்னி. வாங்க இதை போய் மிக்சியில் நான் அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு அப்புறம் தாளித்து காட்டுறேன். தேங்காய் சட்னி அடித்தாச்சு. தேங்காய் சட்னி அடிக்கும்போது நைஸாகவும் அடிக்கக்கூடாது, கொரகரப்பாகவும் அடிக்கக்கூடாது, நடுத்தரமாக அடித்து எடுத்துக்கணும். இதுக்கு என்ன தாளிக்கணும்னா ஒரு சின்ன வெங்காயம் 5 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடுகு, உளுந்தம்பருப்பு, அவ்வளோதாங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் தாளிக்கையில் போடணும். இப்போ கடாய் வச்சுட்டேங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும். கடுகு, உளுந்த பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்குங்க, கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் கிண்டிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும், ஏன்னா நம்ம சட்னி ஊற்றோன்னா இறக்கிடுவோம். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும். இந்த தருவாயில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நான் எப்போதுமே சட்னியை தாளித்து அந்த இதில் அடித்ததில் ஊற்ற மாட்டேன். அந்த தாளிக்கிறதுல தான் ஊற்றி இறக்குவேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடனே இறக்கிடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கேஸ்லேருந்து எடுத்துட வேண்டியதான். இறக்கி நான் காமிக்கிறேன். அருமையான தேங்காய் பாருங்க, சூப்பரான தேங்காய் சட்னி செம்மையாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இதை என்ன பண்ணணும், இப்போ தோசையை வச்சு அப்படியே தேங்காய் சட்னி எடுத்து ஊற்றி அப்படியே நினச்சி சாப்பிட்டிங்கன்னா சரி, சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி தேங்காய் சட்னி வச்சு நான் செஞ்ச மெத்தடிலேயே பொரித்து ஒரு வாட்டி வச்சு பாருங்கள், தாளித்து வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி வைப்பீங்கங்க இந்த தேங்காய் சட்னியை. மறக்காமல் ஒரே ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நன்றிங்க.